சுடுகின்ற நிலவு பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 10ஓட பார்ட் 1 தான் நம்ம பார்க்குறோம். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடும் கூட. இது வரைக்கும் என்னெல்லாம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நம்ம ஜீரா கிட்டேருந்து அவனோட இன்புட்டெல்லாம் வாங்கி அவனோட சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கான் வந்து ஒரு சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணியிருப்பாங்க. இவன் எல்லாமே ஃபீட் கொடுத்தது எல்லாமே வச்சுட்டு டக்குன்னு டென்ஷன் ஆகி பயவுள்ள அப்போ என்னைய வச்சு தான் எல்லாமே வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி பயவுள்ள காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு அதை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த ரூம் மட்டும் போகிறான். நம்ம கான் வந்து போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஹெசிடேஷன்னாலே நின்றுக்கிறான். இப்போ அதுலேருந்து கதை கண்டினியூ ஆகுது. இப்போ கானோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த 2 சிஸ்டமில் வந்து அவன் கொடுத்த இன்புட்டுக்கு அவுட்புட் வந்திருக்கும் இல்லையா, அந்த அவுட்புட்டும் நம்ம ஜீரா வரைஞ்ச ட்ராயிங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 2மே வந்து அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா அதுதானே வந்து இப்போ ஏஐக்கும் ஹியூமன் வரைஞ்சதுக்கு எந்த மாதிரி இருக்குது, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் நினச்சா வந்து எந்த மாதிரி இருக்குது, அதே இதை வந்து கேப்சர் பண்ணி இப்போ டேட்டாவாக தான் அவன் வந்து ஆல்ரெடி சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் இதாகும் இல்லைங்களா. அதை பார்த்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நான் அவனுக்கு தான் வந்து இன்சோமினியா ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, நம்ம தூக்கம் வராமல் ரொம்ப தவிச்சிட்ருப்பான் கான். என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆல்ரெடி டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு டபுள் சைட் டேப் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஜீரா வந்து வரைஞ்ச ட்ராயிங் வந்து அந்த ரூமில் ஒட்ட வைக்கிறான். அதுக்கு கீழே ஃபுல்லும் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி முதல்லலாம் வந்து ஒரு ட்ராயிங்கெல்லாம் வாங்கியிருப்பான்ல, ஃப்ரேமெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஃபஸ்ட் எடுத்து ரொம்ப கடைத்துவமாக தான் மோஸ்ட்லி அவன் வரைஞ்சிருப்பான். அதோட ட்ராயிங் எல்லாமே வச்சுட்டு பார்க்குறான். எங்கேன்னு பார்த்தா அவனோட பெட்ரூமில் தான் எல்லாமே ஒட்ட வச்சுருக்கான். அப்புறம் அந்த ஏஞ்சல் மாதிரி வரக்கூடிய ட்ராயிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 ட்ராயிங்கையுமே வச்சுட்டு நம்ம கான் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருந்தும் சரி தூக்கம் வரலையே என்னதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படி வெறுமையாக பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபோன் அடிக்கிறத காமிக்கிறாங்க. அதில் வந்து ஆன்சரே பண்ணிடாத இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான், டு நாட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் சேவ் பண்ணி ரிங்கு வந்துட்டுருக்கு. டக்குன்னு பார்க்கும்போது நம்ம அந்த பீமோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறான், டேய் மச்சான் என்னடா இது டு நாட் ஆன்சர்னு கூட போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கும்போது, யார் அந்த டு நாட் ஆன்சர் அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சொல்கிறான், ஆக்சுவலி இது பீமோட வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. டு நாட் ஆன்சர்னா யாரை போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன், அவங்க தான் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்கிறா, ஆமாம்ல நீங்கள் சொல்கிறது சரிதான் பாஸ், நீங்கள் சொன்ன எல்லாம் சரியாக தான் இருக்கும். சரி இப்போ என்ன தான் நடந்துகிட்ருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கேட்குறான். பீம் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். இந்த மாதிரி என்ன தான் நடக்குங்கிறது எனக்கும் தெரியும், அவன் கண்டிப்பாக கீழே தான் நின்றுருப்பான், அவங்ககிட்டலாம் என்னால் போய் பேச முடியாது, போய் நீ போய் பேசிட்டு வா அப்படின்னோடனே அவன் லிஃப்ட்டில் போகிறான். அவன் ஃப்ரெண்டு போனோடனே ஜீரா வந்து கீழே நின்றுருக்கான். பார்த்துட்டு இங்கே பாரு, நான் வந்து என்னோடய பொறுமையோட லெவலில் இறக்கி பேசிகிட்ருக்க, பீம் தான் வந்து என்னை அமுச்சு விட்டா சரியா, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இருக்கிறதுலே வச்சு ரொம்ப அமைதியாக பொறுமையாக கூட சொல்கிறேன். பீம் வந்து சொன்னாங்க, தயவு செஞ்சு இந்த பில்டிங் விட்டு உடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. நானும் என்னோடய பொறுமையான லெவலில் இருந்து இறங்கி உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா, போய் கிளம்ப முடியுமா இல்லையா அப்படிங்கும்போது பீம் வந்து ஜீரா வந்து சொல்கிறான், அவன் வந்து பீம் வந்துட்டு இப்போ வரைக்கும் உன்னை பார்க்கறக்கு அவன் ரெடியாகவே இல்லை, அதனால தான் நீ கிளம்புன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். ஜீரா வந்து சொல்கிறான், எனக்கு புரியுது எதனால் அவர் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு, நான் தொந்தரவு பண்ணது ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. சரி அப்போ ஃப்ரெண்டு வந்து சொல்கிறேன், சரி இரு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன், என்ன தான் இப்போ உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏன் நான் வேணால் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்குறேன், இப்போ 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, என்னங்கிறத மனசை விட்டு பேசிக்கிங்க, சரியா, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் மீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன அது உடனே வந்துட்டு அவன் வந்து அதே லிஃப்ட்டில் வந்து நம்ம ஜீராவை வந்து கூப்பிட்டு போகிறான். அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, பீமோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்து கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு ரூம் வந்து நாக் பண்ணுறான். நம்ம பீம் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பீம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஃப்ரெண்டை வந்து இப்படியே முறைச்சி பார்க்குறான். என்ன அப்படிங்கும்போது, என்ன அப்படிங்கும்போது என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டும் கேட்குறான். இல்லை மச்சான் நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படிங்கும்போது, சரி நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு சைகையால் அப்படியே பார்க்குறான்.
எதுக்கு கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து மேலே நிற்க வச்ச அப்படிங்கிற ரேஞ்சில் அவன் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் பேசுங்க, என்னாச்சும் ஹெல்ப் வேணும் நீ கூப்பிடுங்க, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம பிஎம் வந்து சொல்கிறான், இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்கும்போது, உங்களுக்கு கானோட இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஹவாய் இதோட இது கம்பெனியோடது, ஹவேக் அந்த கம்பெனியோடது, அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் தான் டெவலப் பண்ணீங்க. எனக்காக நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணது எல்லாமே நீங்கள் தானே, எனக்காக சில இன்ஃபர்மேஷன் மட்டும் டெலீட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்கிறான். பீம் வந்துட்டு அப்படியே நம்மட்ட சிரிப்பு. தெரியும்டா, ஆ தெரியும், உன்னோட பெயிண்டிங்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே தூக்கி அந்த ஏஐக்கு கான் வந்து ஃபீட் பண்ணியிருப்பான், டேட்டாவாக கொடுத்துருப்பான், அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பான், அப்படித்தானே அப்படிங்கும்போது அப்படியே ஜீராக்கு வந்து அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுட்டு சொல்கிறான். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி தான். சரி, அந்த ஹவாய்க்கு மைண்டும் சரி என்ன மாதிரி தான். ஏன்னா என் மனசில் என்ன இருக்கோ அதை தான் அப்படியே நான் கோடிங்காக எழுதியிருந்தேன். இந்த கோடிங் எல்லாமே எழுதியிருந்தேன். ஒவ்வொரு கோடிங்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்ல மெமரைஸாக இருக்குது, எதுவுமே மறக்க கிடையாது. டெலிட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்னு நினச்சி கிடையாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டும் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஜீரான்னு சொல்கிறா. சரி, நான் உங்களை தனியாக விடுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கும்போது பேமெண்ட்டு மனசு கேட்கல. சரி, திரும்பி போகிற ஜீராவை கூட நில்லு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அந்த டெலிட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து டிஃபிகல்ட் தான், இருந்தாலும் நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன், சரியா? சரி, அப்புறம் இன்னொன்று, ஆனால் அது வந்து எல்லாமே டெலிட் ஆகுமாங்கிறது கேரண்டி எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், அட்லீஸ்ட் எனக்காக ட்ரை பண்ணுறேன்னாச்சும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கானோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அந்த ட்ராயிங்கையும் பார்க்குறான், அவன் தூங்க முடியாமல் ரொம்ப தவிச்சு போகிறான். மறுபடியும் தூங்க பார்க்குறான், அவனுக்கு அந்த பேட் ட்ரீம்ஸ் மாதிரியே அவனோட ட்ராமா மாதிரியெல்லாம் என்னமோ வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை திட்டிகிட்டு இருந்தது, அதுவே தான் அவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பயவுல கிளம்பி இந்த போனோட் கிளப் இருக்குது இல்லைங்களா, எப்பவுமே அங்கே தானே பாருக்கு தானே போவாங்க, அங்கே கிளம்பி நம்ம விருட்டுன்னு நம்ம பயவுல எப்போவுமே அந்த துவைக்காத துணியால் துவைச்ச துணியான்னு எனக்கு தெரியல, அந்த வெள்ளை கலர் பனியனையவே தான் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். போட்டு நம்ம பார்டெண்டர்கிட்ட போகிறான். அவன் வந்து சொல்கிறான், ஹே மிஸ்டர் ரெட் ஒயின், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை அப்படிங்கும்போது காந்த சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துச்சு, அதனால தான் வர முடியாமல் போச்சு அப்படிங்கும்போது நம்ம பார்டெண்டர் வந்துட்டு அந்த ரெட் ஒயின் எடுத்து நம்ம இது கானுக்கு ஊற்றி தராங்க. நான் வேணால் டேபிள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், இந்தாங்க கார்டு நம்பருன்னு சொல்லிவிட்டு அந்த டேபிள் லாட் எடுத்துனேன். நீங்கள் போய் டேபிளில் வெயிட் பண்ணுங்க, யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு நான் பேர் பண்ணி உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்டெண்டர் வந்து அமுச்சு விட்டுறான். அப்புறம் பார்த்தா இப்போ வந்து இங்கே இருக்கால்ல இந்த ஜீராவோட ஃப்ரெண்டு, அவள் வந்து வரா. ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட் வந்து இவனுக்கு சஜஸ்டே பண்ணியிருப்பாள் ஜீரா தான். இப்போ தான் வந்துட்டு நம்ம ஜீரா வந்துட்டு ஜீராவோட ஃப்ரெண்டு இங்கே வந்து உள்ளே வராங்க. சரி, வந்தோடனேயே நம்ம பார்டெண்டர் வந்து கேட்குறா, ஏன் என்ன இன்னைக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, எப்பவும் போல தான், என்னோட இது எதுவோ அதுவே ஊற்றி கொடுங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த கார்டு எடுத்துகிட்டு போகிறா. அவள் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே உட்காரான்னு பார்த்தா டேரெக்டாக நம்ம கானோட டேபிளில் தான் போய் உட்கார்றான். வந்து சொல்கிறான், என் பேர் இங்கு, ஏதாச்சும் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படிங்கும்போது கான் தான் சொல்கிறான், இல்லை அப்படிங்கும்போது சரி, உங்கள் கார்டு என்னங்க நான் கெஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கான் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, என்ன கார்டுன்னு சொல்கிறா அப்படிங்கும்போது அந்த டேபிளில் வந்து ஒரு கார்டு இது வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு இருக்குது சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட டக்குன்னு வந்து பேரப்பாய் பேசணுங்கும்போது யாருக்குமே அந்த ஹெசிடேஷன் இருக்கும்ல, அப்படி இருக்கும்போது சில டாபிக்ஸ் எல்லாம் எழுதி அந்த கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து பேசுகிறது தான் அங்கே விஷயமே. உடனே வந்துட்டு அது பார்க்கும்போது நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் எந்த விலங்கா இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அதில் போட்டிருக்கு. அப்படிங்கும்போது கான் வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து இப்போ கரண்ட்டாக சொல்லப்போனால் நாயின்னு தான் சொல்லுவேன், ஓனர் எப்படி நினைக்கிறாங்களோ அதை மாதிரியே நான் மாறிக்குவேன், அந்த மாதிரி தான் என் பொழப்பு போயிட்டுருக்கு. அவர் லோன்லியாக ஃபீல் பண்ணாவோ இல்லை கொஞ்சம் அத்துட்டு ஓடின மாதிரி ஃபீல் பண்ணாவோ அந்த மாதிரி தான் என்ன இருக்குது. இப்போ ஓனர் வந்து நான் ஃபுல்லும் ட்ரஸ்ட் பண்ணி இருக்கேன், ஆனால் அவர் என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துட்டு போன மாதிரி எனக்கு அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இப்போ நான் வந்து ஒரு நாய் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்ம
இங்கே வந்து கேட்குறா, என்னாச்சும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாப்பா அப்படிங்கும்போது கார்த்திக் கேட்குறாம்மா. அப்புறம் உங்களுக்கு அப்படிங்கும்போது என்னது அப்படிங்கும்போது, அதான் நீங்கள் எந்த அனிமலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அப்படிங்கும்போது, ஓ நீங்கள் அனிமலை கேட்டிங்களா, சொல்கிறேன். நான் வந்து கோழி மாதிரி நினைக்கிறேன் இப்போ இருக்குல்ல, நான் எப்படி திரும்பி நின்னாலும் சரி, எப்போ வேணால் என் கழுத்தை வெட்டி எனக்கு சமைக்கிறதுக்கு எப்போ வேணால் ரெடியாக இருக்காங்க. அப்படின்னா என்ன சுச்சுவேஷன்னா, எப்போ இருந்தாலும் சரி, இப்போ நான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் சரி பக்கு பக்குன்னு இருக்கேன். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ரேஞ்சில் தான் எனக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் காந்துட்டு கேட்குறாங்க, அந்தளவுக்கு மோசமாவா போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது, அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மண்டையாட்டுறா. அதோட அந்த ப பர்ன் அவுட் சிண்ட்ரோம் பர்ன் அவுட் பாரோட தான் எனக்கு இதாக ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்ம பீமோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. பீம் வந்து முட்டி மோதுறாப்படி, எப்படியாச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெலீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ரேஞ்சில். ஆனால் பார்க்கும்போது பீம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கையில நம்ம இங்கே ஜீரா கிட்ட சொல்கிறான், இல்லை நான் ட்ரை பண்ண வரைக்குமே என்னால் அந்த நான் உருவாக்கின ஃபயர் பால் தான் என்னால் முடியல. வேணால் அங்கே வந்து ஒர்க் பண்ணுற யாராச்சும் கிட்ட வேணால் நான் கேட்டு இது பண்ணலாம். ஆனால் நம்மளோட தேவைக்காக இன்னொருத்தரோட கெரியரை வந்து நான் ரிஸ்க் எடுத்துக்க விரும்பலை. அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சொல்கிறான், அப்போ எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறேன்ல, நான் இப்போ அதை பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அங்கே இருக்க தெரிஞ்சவங்க மூலிமா நான் பண்ணலாம். ஆனால் அவங்க கெரியருக்கு அது பேக் ஃபயர் ஆயிரும். அதனால தான். ஆனால் நீ வந்து ஒரு விஷயத்த மட்டும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போது, அது இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. எதா இருந்தாலும் சரி, இப்போது பண்ணது கான் பண்ணலினாலும் சரி, அந்த சாஃப்ட்வேரை கண்டிப்பாக வேற ஒரு கம்பெனி டெவலப் பண்ண தான் செய்வாங்க. ஒரு ப்ரோக்ராமர் எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தங்க கண்டிப்பாக அதை டெவலப் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ அதையவே போட்டு நீ ரொம்ப இது பண்ணிக்காத. இப்போ இவர் இல்லைன்னா இன்னொருத்தன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. சரியா? அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது, அப்படியே நம்ம ஜீரா மூஞ்சி பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த நிர்கதியாக இருக்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த பர்ன் அவுட் பாரை வந்து காமிக்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறான், அந்த வந்துட்டு இவன் பேசுகிறதுலேயே வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஏன்னா இவளோட சுச்சுவேஷன் சொல்லியாச்சு, கோழி மாதிரி எப்போ வேணால் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை விட அந்த ஆர்டிஸ்டிக் வேல்யூ வாங்கி தரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் இல்லைங்களா? நல்ல கரெக்டாக அவங்க வரைஞ்சிருக்கிறது நல்ல எது பெஸ்ட்டு பீஸாக இருக்கோ அதை எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம கேலரியில் வைக்கணும். கேலரியில் வரக்கூடிய ஆடியன்ஸை நல்லா கவர் பண்ணணும். அதுலேயும் எவ்வளோ வந்து ரொம்பவே அதிக பேர்த்த கவருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வித்தியாசமான ஒரு கலையை வாங்கணும், ஒரு வித்தியாசமான மாஸ்டர் பீஸ் வாங்கணும் அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமான வேலை தான் இல்லைங்களா? அதே சமயத்தில் இதுக்காக நான் ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கிட்ட என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்கேன். என்னோடய டைம் ஆகட்டும், என்னோடய உழைப்பாகட்டும் அப்படி போட்டிருக்கேன். ஆனால் என்ன இது பண்ணும்போது இன்னும் அதுக்குரிய மாஸ்டர் பீஸ் வரல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது காணது சொல்கிறான், ஆமாம் நீ சொல்லும்போது கூட எனக்கு அதான் யோசிக்க தோணுது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பாட்டு. நான் மற்றவங்களாம் நினச்சிக்குவாங்க, இவங்க என்ன ட்ராயிங் வாங்கி சும்மா கேலரியில் போர்ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் என்ன இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, வந்தால் வர லாபத்தில் ஒரு பங்கு எடுத்துக்க போகிறாங்க, அப்புறம் என்னமாம்மா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க, ஈஸின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா? என்னோடய ஆக்சுவல் ஜாபே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸோட அட்டென்ஷனை சீக் பண்ணி அந்த ட்ராயிங்க்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு தான் நான் என்னோடய செல்லிங்கே நான் ஆரம்பிக்க முடியும். அதே சமயம் அந்த ஆர்டிஸ்ட்கிட்டேயும் இவங்க ஆடியன்ஸ் எந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவித்து அவங்கக்கிட்டேயும் அந்த வேலையை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்துட்டு சொல்கிறாங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்பவே ஹேண்டில் பண்ண ரொம்பவே கஷ்டமானது தான். ஏன்னா நான் கூட ஒரு ஆர்டிஸ்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறது கூட ரொம்பவே வந்து ஹார்டாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஈவன் நான் வந்து நினச்சிட்ருக்கேன், நான் அவங்களோட லவ்வை வந்து கீப் அப் பண்ணுற அளவுக்கு நான் கேப்பபிள் இல்லாமல் போயிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது
நம்ம இங்கேருந்து சொல்கிறாங்க, வித்தியாசமான ஐடியாஸ் இருக்கும் போல இருக்கே 2 பேர்த்துக்கும். அதனால கூட இருக்கலாம் இல்ல அப்படிங்கும்போது கான் வந்துட்டு சொல்கிறாங்க. ம் அப்படிங்கிற மாரி தான் மண்டைய ஆட்டுறாங்க. இப்போ உடனே வந்து பீம் வீட்ல காமிக்கிறாங்க. அப்படியே நிற்கதையே மூஞ்சியில இருந்துச்சுட்டே நம்ம ஜீரோ அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். அச்சச்சோ! நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம ஆயிடுச்சே அப்படின்னோன்னே, ஆப்போசிட்ல தான் பீம் உட்காண்ட்ருந்துருப்பாரு. ஆனா பக்கத்துலயே தலைவன் வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லி பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. "அ இங்க பாரு, நீ ஃப்யூச்சர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆவ. சரியா? உன்னோட ஒர்க்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு டூப்ளிகேட் பண்ணி தான் விப்பாங்க இல்லையா மத்தவங்கலாம். அந்த மாரி நெனச்சுக்கவே. சரியா? ஏன்னா, டைமுங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெருசா வந்து முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய இடம் கூட. ஏன்னா நம்ம நெனைக்கிறத வந்து செயல்பாட்டுல காமிக்கிறது, இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ புரிஞ்சுக்கோ, அழுகாத, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது, ஜீரா வந்து சொல்றா, "எனக்கு தெரியும். என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எந்த மாரி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதுவும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னுமே வந்துட்டு என்னால அது ஏத்துக்க முடியல. இது பண்ணிக்கவும் முடியல. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த தடுமாற்றம் தான் எனக்கு." அப்படிங்கும்போது நம்ம பீம் வந்து சொல்றா, "நீ கவலைப்படாத. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? நீ வேணா பாரு எதிர்காலத்துல உன்ன நெனச்சு உன்னை நினைக்கக்கூடிய நெறைய ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. உன்னைய டிபெண்ட் பண்ணியும் நெறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. சரியா? ஈவன் ஏஐக்கே நீ கூட சேலஞ்ச் பண்ற அளவுக்கு உன்னோட ஆர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ம். உன்னோட ஆக்சுவலா வந்து இருக்கக்கூடிய டிராயிங்க தான் வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து உண்மையா ஒரு மனுஷன் வரைஞ்சதுக்குரிய இம்பார்ட்டன்ஸும் குடுப்பாங்க இல்லைங்களா? உன்னால முடியும். சரியா? உன்னோட மாஸ்டர் பீஸ் எல்லாமே குடுக்க முடியும். நீ ரொம்ப நல்ல பையன். உன்னால் சிறந்த ஆர்டிஸ்ட். சரியா? அது இதுன்னு பத்தி நீ யோசிக்காத." அப்படிங்கும்போது சரி வந்து தேங்க்ஸ். நான் வந்து இப்போ போகணும்னு நெனைக்கிறேன் வீட்டுக்கு. அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சரி அப்படிங்கும்போது ஜீரா வந்து சொல்றான், "நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் உங்கள ரொம்ப பாதர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து தான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்றாங்க. உடனே அவன் பேக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜீரா வந்து கிளம்புறான். அப்ப பீம் வந்து சொல்றான், இப்ப வந்து நான் வந்து புதுசா வந்துட்டு ஜாப தேடிட்டுருக்கேன். ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ வேணா மாடல் எதனாச்சும் வேணும்னா சொல்லு. நான் மாடலா நிக்க உன்னோட ட்ராயிங் பண்றக்கு நான் மாடலா நிக்க கூட ரெடியா தான் இருக்கேன்." அப்படிங்கும்போது நம்ம ஜீரா வந்து சொல்றான், "நான் ஒரு தாட்டி ரெடி ஆயிட்டதுலேருந்து ஓவர் கம் பண்ணோன்னே உங்கள நான் கூப்பிடட்டுமா?" அப்படிங்கும்போது பீம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புன்னகையில பயபோல போகுது. செகண்ட் சான்ஸ் கடவுள் பார்த்து குடுக்குறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கப்புறம் தான் வைக்கிறான் பாரு ட்விஸ்ட்டுங்கிற ரேஞ்சில ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து இத காமிக்கிறாங்க. அ ஜீரோ வீட்டு காமிக்கிறாங்க. ஜீரோ வீட்ல வந்து அவன் எப்பவுமே வந்துட்டு இந்த ரேப்பிடோ மாரி ஒரு இது தான் யூஸ் பண்ணுவான். அங்க ஒரு பைக் டாக்ஸி தானே யூஸ் பண்ணுவான். அங்க போயிட்டு இறங்கும்போது நம்ம கான் வந்து ஆல்ரெடி தலைவன் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்குதாச்சே. என்ன பண்ணுது, கார்ல போட்டு உட்காண்ட்ருக்கான் எப்போ இவன் வருவான்னு சொல்லிட்டு. இவன் பாட்டுக்கு கண்டுக்காம இவன் பாட்டுக்கு ஸ்டெப் ஏற போறான். நம்ம கான் வந்துட்டு பின்னாடியே வரான். "ஏன் நில்லு நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன் கூட கொஞ்சம் பேசணும்." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு கேட்குறா, "என்ன?" அப்படிங்கும்போது, "நம்ம 2 பேரும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? அதுக்காக கொஞ்சம் டைம் எனக்காக கொஞ்சம் குடுவேன்." அப்படிங்கும்போது நம்ம ஜீரா வந்து சொல்றான், "அ என்னது? என்ன வேணும்? உங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா?" அப்படிங்கும்போது, "அ ஓ! ரெஸ்ட்டு." அப்படிங்கும்போது, "ஆமா, எனக்கு கொஞ்ச நேரம் உன் பிளேஸ்ல நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். எனக்கு அந்த ரெஸ்ட்டு மட்டும் போதும். வேற எதுவுமே நான் உன்கிட்ட கேட்கல." அப்படிங்கும்போது, "ஆ அது எப்படி? அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு, அசால்ட்டா வந்துட்டு என்கிட்ட மறுபடியும் எப்பவுமே ஒண்ணுமே நடக்காத மாரி வந்துட்டு, அ உன் ரூம்ல நான் வந்து படுக்கணும், எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் போதும்." அப்படிங்கிற மாரி உங்களால கேட்க தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்துட்டு உச்சக்கட்ட டென்ஷன்ல பயபுல கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம கான் வந்துட்டு அவன் கைய பிடிச்சுட்டு, "எனக்கு தெரியும் நீ இன்னுமே என் மேல கோவத்துல தான் இருக்கியா? ஆ சொல்றத கேளு. நான் அட்லீஸ்ட் என்கிட்டயே நீ திரும்பி வந்துரு. நான் இது நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம்." அப்படிங்கும்போது ஜிராந்தர் சொல்றான், "இல்ல." அப்படிங்கிறான். கான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த
பண்ணிட்டு என்னால் தூங்க முடியல, ப்ளீஸ் என்கிட்ட எனக்கு திரும்பி வந்துரு அப்படிங்கும்போது ஜீரா வந்து சொல்கிறா, நீ ஒரு சுயநலவாதியா? இப்போ கூட பாரு, உன்னால் தூங்க முடியலன்னு சொல்லிட்டு உன்னால் தூங்க முடியலன்னா நீ தான் அதை சரி பண்ணிக்கணும், சரியா? அப்பவும் சரி, எப்படி வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு போகலாம், உன்னோட சுயநலத்துக்காக மட்டும் தான் நீ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நடந்து போகிறான். நம்ம காணும் பின்னாடி வந்துட்டு, ஏய் நில்லு நில்லு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. இங்கே பார், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் அமைதியாக நீ கேளு, எனக்கு அதுவே போதும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீரா கேட்குறான். அதுக்கு வந்து சொல்கிறான், காணதான் சொல்கிறேன், இங்கே பாரு, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிச்சுக்கணும்னு நினைக்கிறிய அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சொல்கிறான், எது இது சின்ன விஷயமா அப்படிங்கும்போது காணந்து சொல்கிறா, உனக்கே தெரியும் சரியா, எனக்கு ஈவன் பிடிக்கலைனாலும் சரி சில விஷயம், என்னை தவிர அந்த விஷயம் பண்ணலைனாலும் நான் பண்ணலைனாலும் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க அப்படிங்கும்போது சில இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது பிஸ்னஸ்ஸு வரும்போது நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ண முடியும்ல அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு கேட்குறேன், இப்போ நான் பிஸ்னஸ் ஓகே, உங்கள் பிஸ்னஸ் அதை நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்குங்க, அதுக்கே என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம காண்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே கேளு, அதாவது நான் அந்த வேலையை பண்ணி இன்னொருத்தவங்க பண்ணிக்குவாங்க சரியா, அதே மாதிரி தான் அது உங்கள்கிட்ட இருந்து அந்த ஃபீட் வாங்கினது தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் நீ வந்து யாரோ இல்லை என் லைஃப்பில், நீ என்னோடய லவ்வர், என் லைஃப்பில் நீ இருக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு, இது எவ்வளோ சொன்னாலும் இது மேலே திருந்தவே மாட்டேன், கடைசியில் அவனை ஏதோ ஒரு நம்ம கூப்பிட்டு போனாலும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி டக்குன்னு கோவிச்சிட்டு பையன் போல் அவன் பாட்டுக்கு ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிடுறான். கான் வந்துட்டு அப்படியே தார தாரையாக பையன் போல் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன், ஏன்னா தூக்கம் இல்லாததுக்கு பாவம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு கான் வந்துட்டு ஒரே நிமிஷம் இரு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா திரும்பி பார்க்குறான். நான் கேட்குறேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணோம்ல, அப்போ நீ என்ன சொல்லிக்கிட்ட உனக்கு நீ என்ன என்கிட்ட சொன்ன, நீ வந்து யாருக்காகவும் அதாவது இஃப் தே பேயிங் த மனி, அவங்க ஒருத்தங்க காசு தராங்கன்னா அவங்க என்னவா இருக்க சொல்கிறாங்களோ அதுவாக தான் நீ இருக்கிறன்னு நீ சொல்லியிருக்க. ஜீரா வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்போ வந்து காணந்து கேட்குறேன், நீ ஏன் நான் விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது ஜீராவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. யோ என்னையா பேசுகிற, நீ ஃபஸ்ட்டு வேலைக்குன்னு கூப்பிட்ட, இப்போ என்னங்கிற 2 பேருக்கு பிரேக்கப் ஆகலை அப்படிங்கும்போது என்ன சொல்கிற, லவ் பண்ணுற மாதிரி நீ என் கூட இருன்னு சொல்கிற, நான் காசு ஜீரா டென்ஷன் ஆகிட்டு பயவுள்ள வெடிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்லிடுறான், ப்ளீஸ் என்னோடய லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறேன் சரிங்களா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் உண்டு என் வேலையுன்னு இருக்கு, இனிமேல் தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க சரிங்களா, உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அப்படிங்கும்போது காணந்துட்டு, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கும்போது ஜீரா வந்து சொல்கிறான், ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அவன் பாட்டு ஸ்டெப்பு அவன் ரூமுக்கு போயிடுறான். நம்ம காணா அவன் காரில் வந்து உட்காந்துட்டு தூங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ தான் வந்துட்டு அவன் வந்துட்டு அங்கே பர்ன் அவுட் அந்த இதில் நடந்திருக்க பாரில் நடந்திருக்கிறத மறுபடியும் வந்து அந்த சீன் காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவன் ஓப்பனாக வந்து இவங்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து தூங்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது, நைட்டான தூக்க முடியாது, ஆனால் அவன் பக்கத்துலேருந்து என்னால் நல்லா தூங்க முடியுது, ஆனால் இப்போ 2 பேர்த்துக்குள்ள ஒப்பீனியன் வேறு மாதிரி இருந்தங்காட்டி அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு ஏன் அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கும்போது கருத்து வேறுபாடுனால என்னை விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படிங்கும்போது சரி இங்கே வந்து சொல்கிறான், அவர் கூட இருந்தால் நீங்கள் நல்லா தூங்குறீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, ஆனால் உங்கள் லைன் எப்போவும் தாண்டினது இல்லையா அப்படிங்கும்போது காணது சொல்கிறேன், நாங்கள் தான் லைன் தாண்டி எல்லாமே போயாச்சு அப்படிங்கும்போது இங்கேயும் அப்போ லைன் தாண்டி போயிருக்குன்னா சம்திங் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறமா இப்போ வந்து காரில் இருந்துட்டு அவன் படுத்துகிட்டே யோசித்து பார்க்குறான். எங்கேன்னு பார்த்தா நம்ம ஜீரா வீட்டில் அந்த பூச்செடி பக்கத்தில் பால்கனி பக்கத்தில் அந்த பெரிய சோஃபா மாதிரி படுத்திருப்பான் இல்லையா, அந்த செகண்ட் ட்ராயிங் கூட ட்ரா பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துல நம்ம கான் வந்து படுத்துட்ருக்க மாதிரியும் ஜீரா வந்து அவனை அந்த ஏஞ்சல் ட்ராயிங்கில் இந்த மாதிரி கிஸ் பண்ண மாதிரி இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்கிறான்,
கான் வந்துட்டு அவன் சொல்கிற மாதிரி, நீ இப்படியே நீ தொந்தரவு பண்ணினா போதும், நான் நல்லா தூங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இதில் எதில் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனவுல தான் நடக்குது. சரிங்களா? இதோட ஃபைனல் பார்ட்டோட பார்ட் 1 முடியுது. சரிங்களா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 2 ஃபைனல் பார்ட்டோட ஃபைனல் எபிசோட ஃபைனல் பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பிஎல் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.